ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ம். ஒவ்வொரு கம்பெனிக்கும், ஒவ்வொரு பொருளுக்கும், ஒவ்வொரு கட்சிக்கும் ஏன் மம்முட்டி இருக்கார்ல நடிகர், மலையாள நடிகர் மம்முட்டி. ம். அவரு குடிக்கிற பீடி வரைக்கும் மம்முட்டி பீடி பிடிச்சாரா? ஏன் நான் சொல்ல வர்றத கேளுங்க. அவரு பீடி புடிச்சு புகை விட்டாருங்கிறது இப்ப முக்கியமா? சரி சொல்லுங்க. அவரு குடிக்கிற பீடிங்கிறது ஒரு பிராண்ட் அம்பாசிடர் இருக்கு. ஓ. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அம்பாசிடர் இருக்கும். ம். புரியுதுங்களா? ம். ஆனா நான் அம்பாசிடர் கிடையாது. ம். நான் பென்ஸ். பென்ஸா? ஹலோ, கட்சியோட அம்பாசிடர், கட்சியோட பென்ஸ் அப்படிங்கிற கணக்கு சொல்றேன். ஓ ஓகே. பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரி பிராண்ட் பென்ஸ் நானு. டிவி கேக்கு நீங்க பிராண்ட் பென்ஸ். எஸ். புதுசா இருக்கு சார் இது. புதுசா இருக்கா? பிராண்ட் பென்ஸ் சூப்பரா இருக்கு. காஸ்ட்லியாச்சே, எப்படி உங்களை வச்சாங்க? காஸ்ட்லின்னா என்ன பார்த்தா என்ன காசு இல்லாத மாதிரி தெரியுதா? இந்த கண்ணாடி ஓக்லே சார் கரெக்டா தான் சொன்னீங்களா? காதுல வேற மாதிரி விடுற மாதிரி இருக்கு. ஓக்லே. ஓ பிராண்ட் பேரா? எஸ். ஓகே ஓகே ஓகே. எவ்வளவு ரேட் தெரியுமா? எவ்வளவு சார்? வெரி காஸ்ட்லி. ஓ. ஒவ்வொன்றும் கோட் எவ்வளவு தெரியுமா? சட்டை எவ்வளவு தெரியுமா? டை எவ்வளவு தெரியுமா? மைக் எவ்வளவு தெரியுமா? சார் மைக் எங்களுது. எவ்வளவு வருதா சொல்லுங்க, ரேட்டை சொல்லுங்களேன். எவ்வளவுன்னு கேட்டாலும் ரேட் சொல்ல வேண்டியதானே? அவ்வளவு காஸ்ட்லியா போட்டுட்டு இருக்கீங்க. சாரி சார், உங்களை தவறா நினைச்சிட்டேன். நான் பிராண்ட் பென்ஸா அம்பாசிடரா? நீங்க பென்ஸ், உங்க தலைவர் ரோல்ஸ் ராய்ஸ் வச்சிருக்காரு, அது கூட போய்க்கலாம். பிராண்ட் ரோல்ஸ் ராய்ஸ் எதுனாலும் போயிடலாம், உங்க இஷ்டம். புரிஞ்சுக்கிட்டா சரி. தயவு செஞ்சு இனிமேல் நீ டென்ஷன் பண்ணாதீங்க.